இடம் எங்க வந்து நீயே ஐயா வெள்ளிமை சாலை மாலை கண்டேன். அந்த மாலை கண்ட மாலை பிடிக்கணும் ஒரு ஆசை. சரி, அருமையான மான், அழகான மான், மனதை கொள்ளை கொண்ட மான். இந்த மாலை பிடிக்க வரும்போது உன் மனசு உழைத்து விட்டது. மாலை பிடிக்க வந்த மனிதனை மறைச்சுக்கிட்டு நீ யாரு என்ன கேட்கல? நீ யாரியா? விட்டு விடியாம வந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அரைஞ்சு மூக்காந்தட்டே அத்தே விடுவேன். அரைஞ்சு மூக்காந்த பிச்சை எடுக்கிறதுக்கு நான் பிளாஸ்டிக் ஒட்டியா வச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல, இந்த மரத்தாடு மேய்க்க போனதே பெரிய வரைக்கும் அப்படியே சொல்லக்கூடாது. வருத்தாடு மேய்க்கிறவங்க நீங்க நல்ல பழக்கம். அதாவது ஆடு மாடு இல்லாத அம்மா என்ன அடமலைக்கு ராசாங்க. ஆனா ஆடு மாடு இல்லாத அடமலைக்கு ராசாங்க இது குடிக்கிறத முடிக்கிட்டு இருப்பேன். ஆனா ஆடு மாடு மாத்திட்டு ஆடு மாடு வச்சு மேய்க்கிறவங்க தான் இன்னைக்கு பெரிய சம்சாரி. இன்னைக்கு அவங்க இல்ல, நம்ம இல்ல உள்ளதான் நம்ம கோடிக்கணும் இருக்கட்டும். அவங்க இல்ல, நம்ம இல்ல. இந்த காசு வாங்க முடியுமா? ஆடு மாடு எல்லாம் வாங்க முடியுமா? ஒரு சிறப்பு நடத்த முடியுமா? ஐயா வணங்க முடியுமா? வருஷந்தோடு காசு இருக்கு. அவன் விளங்காப்பாயின்னு சொல்றேன், நீங்க அதுக்கு விளக்கம் சொல்றீங்க. சொல்லணும்ல. எங்க இருந்து வர்றீங்க? ஐயா வெள்ளிமலை வரணியா? வெள்ளிமலை எங்க இருக்கு? வெள்ளிமலை எங்க இருக்கு? வெள்ளிமலை தான் இருக்கு. அங்கதான் இருக்கு. அங்க இருந்து மான தேடி வரீங்க. விரட்டி வந்த மான ஆண் மானா பெண் மானா? ஆண் மான. ஆண் மான கேட்கிறேன். வெட்டைமானியா? வெட்டைமானி எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? சொல்லணுமா? ஆமா, வெட்டைமானு சொல்லாங்க. கண்டிப்பா சொன்ன மான கொடுத்துருவீங்களா? ஆமா கொடுங்க. கொடுப்பீங்களா? ஆமாங்க. இருந்தா புடிச்சு தரேன். வெட்டைமான் ஒட்டமானு எப்படி நீங்க கண்டுபிடிச்சு கேட்கிறீங்க? ஐயா அங்க ஆண் மான என்ன செய்ய? அப்படி ஓடும் பொழுது அப்படி வா தூக்கி சுருட்டி அப்படி அப்படி வச்சு பறக்கும். கம்பீரமா ஓடும். சரி, ஒட்டமான் அப்படி கிடையாது. இப்படி மடக்கி ஒரு பனி போட அதனால பொட்டமா. குட்டி போட்டமானா குட்டி போடாதமா? என்ன குட்டி போட்டமா இல்லையா? மா குட்டி, இது குட்டி. இதுவே விடல. ஆமையா? உங்க பேரு? கந்தனா. கந்தனா? உங்க அப்பா பேரு? உங்க அம்மா பேரு? இந்த வாருவேன். என்ன தெரியல? அப்போ தெரியலையே. நான் தான் வீரத்தவன். ஏற்கனவே பேசும்போதே உங்களுடைய முகச்சாடி உங்களுடைய பேச்சையும் பார்த்தேன். ஆமா, சின்ன பிள்ளைல கம்மாய்க்குல 2 பேரும் மீன் பிடிக்கும் போது எப்படிலாம் விளையாண்டுருக்கோம். ஆமா, ஊராட்டு பணமரத்தெல்லாம் முங்க வெட்டி இருக்கோம். அப்படி எங்கேயும் சுத்தி இருக்கோம். ஆமா ஆமா, பாத்துக்கலாம். நீ கூட மீனை பிடிக்கும் போது குறவ மீனை பிடிக்கணும். ஆமா, என்ன போய் சின்ன பிள்ளை பிடிச்சி கொல்ல பார்த்தியா? என்ன எதை பிடிச்சி? அதான் அப்ப எழுதிக்கிட்டேன். சொந்த கணத்தா இருக்கணும், ரத்தத்துல ஒட்டுமணி சாத்தா இருக்கணும். சாரை பார்த்த தெரியுது. ஆமா, அப்பா வேறு அப்பா நம்பிராஜ். ஆமா, நங்கை மோகன். அத்தாடி மாப்பிள்ள மாப்பிள்ள அங்கேக்கெல்லாம் சுத்தியே பேசுறேன். சரி, ஒண்ணும் இல்ல. தெரியுமையா? எப்படி அந்த பிள்ளை தெரிஞ்சு வந்திருக்கேன். நாங்க ஆரம்பத்துல பருவ வரணும் கட்டிட்டாருன்னு சொன்னோம். அந்த இதுல நீங்க எண்ணத்தோட வந்திருக்கீங்க. சரி மாப்பிள்ள, அதுக்கு முன்னாடி ஆமா, இப்ப நீங்க எனக்கு மச்சினே. நான் கட்டிக்கிற போற பிள்ளை ஒண்ணு இருக்கு. அப்படியா? நீங்க மான தேடி போறது மாதிரியே போங்க. ஆனா நான் தான் உங்களை உள்ள விட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? ஆமா. ஏன் தங்கச்சியா? ஏன் மாப்பிள்ள? இப்படி ஒரு வளர்ந்துச்சியா? வளர்த்த மாதிரி எப்படி தப்பிய மான்களே, மான்மர கண்டு நீங்களே மனதேறி வந்தவரே மாப்பிள்ள சிங்கம். ஐயா பச்சா பண்ணாரு. குச்சேரியா மறுமையா? குச்சேரியா அப்படி ஐயா பச்சா பண்ணாரு. அப்பா என்ன சொன்னாரு? அடி அடி மாமா மாமாய் தூங்க இருக்கே வீடியோக்கார மாமா. அவர் உசுப்பியா மாமாய்? இங்க மறுமையில ஜூம் பண்ணுங்க. ஐயா பச்சா பண்ணாரு. அப்பா என்ன சொன்னாரு? அடிங்க இவரை ஜூம் பண்ணுங்க. இங்க அப்படி ஐயா பச்சா பண்ணாரு. அப்பா ஐயா சூப்பர். கை காட்டுங்க.
செதுவதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய கரகடிச்சு செதுவதி கரையலே வாசியா அடிச்சதுவதிக்கிற வாசிலே செதுவதி கடலுக்குள்ள செவத்த புள்ளை அவங்க அண்ணனுக்கு நீங்க மாப்பிள்ள ஆடி பாடி இருப்பது குலப்பண்பு ஆமா மாப்பிள்ள இங்கு நான் தூவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே பறக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே
ஆமா. வேற என்ன திங்கிறியா? ஏங்க? உன் தங்கச்சியை கூப்பிடியா? இந்த வர சொல்லு. பாரு தங்கச்சி, ஓடியாடா வள்ளிக்கண்ணு. நம்ம இடத்துக்கு வெள்ளிமலையில இருந்து வேடுவர் வந்திருக்காரு. வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு யாராவது வந்திருக்காங்க, என்னைய கோர்த்து விட்டு நீ மட்டும் உள்ள போய் தூங்குற. நம்மளை தேடி வராங்க. யார் வந்திருக்கா? வேடுவர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? மான தேடி வந்திருக்காரு. மான பாத்தீங்களா? பார்க்கலத்தான். பார்க்கல. ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்களா? ஆமாத்தான். இப்பயே போனீங்கன்னா ஊர்ல உப்பு பாக்கெட் வாங்குறது கூட காசு கொடுக்க மாட்டாரு. ஆமால்ல. இன்னும் கொஞ்ச நேரம் பெறம் படிக்கணும். வேடுவரங்க இந்த வந்திருக்காரு. வருதேன் வருக வருக. வேடுவரே வருக. முத வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மிக எப்படி இருக்காங்க. அதற்கு நாங்க என்னுடைய உண்மையான கம்பீரமான அருள் சரி, அன்பான அழகான தோழியிடம் சரி, நேருக்கு நேரம் விசாரிச்சுட்டு நீங்க தேடி வரவு சொல்ல போறோமா? இந்த இடத்துல கிடையாது, வேறு இடத்துக்கு போய் தேடி பாருங்க. அதற்கு முன்பாக அண்ணா, அதற்கு முன்பாக நான் அவரை எப்படி பேசி அனுப்புறேன் பாத்துக்கிறேன். அவரை பின்னங்கால் பிடரையில தெரிக்கிற அளவுக்கு ஓட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு முக்கியமான வேலை இருக்கும், சொல்லிட்டு போங்க. இதுவரையிலும் இந்த அற்புதமான கண்டாங்கிப்பட்டி கிராமத்திலேயே நாங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விடியும் வரையில் ரசித்த அன்பு சார்ந்த தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் நாடக கலா ரசிக பெருமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் சிறந்தார்ந்த முறையிலேயே உங்களிடம் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த வருஷம் நாடகம் வச்சிங்கன்னா வாய்ப்பு கொடுங்க. ஆமாம், நாடகத்துக்கு போடுங்க, இந்த பிள்ளை டான்ஸருக்கு போடுங்க. நன்றி நன்றி, அந்த வணக்கம் வணக்கம். போயிட்டு வரேன். சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்த அன்பு அண்ணன் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ சார்ந்த உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு சிறந்த முறையில் நன்றி நன்றி, அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.